2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மேகதாது பிரச்சனை சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க. ஒரு தனி தீர்ப்பு அது தீர்மானம் ஒன்று, சிறப்பு தீர்மானம் ஒன்று முதலமைச்சர் கொண்டு வராரு. தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு தீர்மானம். தீர்மானத்தை பற்றி எல்லாம் பேசி கீசி அதை வந்து ஏகமனதாக கொண்டு போகிற மாதிரி செய்திகள் பார்த்தோம். சபாநாயகர் என்ன சொல்கிறாருன்னா, தீர்மானம் வந்து இது தமிழ்நாட்டோட நல்லது, இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சிட்டாங்க. ஆனால் அன்றைக்கி சாயந்தரத்துலேருந்தே ஒரு பிரச்சனை ஒன்று புதுசாக ஒன்று உருவாகும். அந்த விஷயத்தில் வந்து அதிமுகவும் சிபிஐயும் ஒன்றாகுது, டிஎம்கேவும் தாவேக்கவும் ஒன்றாகுது. பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட இருக்குது, பிஜேபி அவங்கெல்லாம் ஒரு சைடு இருக்காங்க. ஆனால் கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்டே வந்து இல்லை இது கொஞ்சம் சரியில்லை, இது பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்க. அப்புறம் அவை வந்து 2 நாள் லீவு. அப்புறம் இன்றைக்கி காலைல கூடுது. இன்றைக்கி காலைல அவை கூட்டினோடனே இந்த மேகதாது குறித்து பேசணும் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஏஞ்சிக்கிறார். 0 ஹவர் கொண்டு வாங்க. பேரவைத் தலைவர் என்ன சொல்கிறார், சபாநாயகர் இல்லைங்க அப்படிலாம் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது, 110 விதி கீழே மாண்புமிகு அமைச்சர் வந்து பேசணும், திருவள்ளூரில் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது, இறால் பண்ணையில் அமோனியா லீக் ஆகி இதாக இருக்குது, அதை பற்றி விளக்கம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து அந்த ஆர்டரில் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்த ஆர்டர் பிரகாரம் தான் போவேன். இவர் இபிஎஸ் என்ன சொல்கிறாருனாங்க, இது வந்து உரிமை மீறல் பிரச்சனைங்க, தமிழ்நாட்டுக்கு இது பெரிய ஆபத்து ஒன்று வரப்போகுது, பெரிய தலைவலி, நீங்கள் தெரியாமல் பண்ணிட்டீங்க, அதனால் நான் இதை குறித்து பேசணும். மேகதாது பேசிட்டு, மேகதாதை விட வேறு பெரிய பிரச்சனை கிடையாது, விவசாய பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, இதை பேசிட்டு அடுத்தது போனால் அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்றாங்க. அப்போது இதுக்குள்ளே வந்து வெளிப்படைத்தன்மையும் இருக்குது, உள்ள அரசியலும் இருக்குது, ஒரு தவறும் இருக்குது. அப்போ என்னென்ன யார் யார் என்ன நடக்குது அப்படின்றது நம்ம நேயர்களுக்கு நல்லா டீகோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போது இபிஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு வந்து மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு கருத்து எடுத்துகிட்டு வந்து சொல்கிறார். அதாவது மேகதாதுல அணை கட்டணும் அப்படின்னா ஒரு நடுவர் மன்றம் மாதிரி ஒன்று கொண்டு வந்துட்டு அந்த நடுவர் மன்றம் முடிவு பண்ணட்டும், கட்டலாமா வேணாமா, அதுக்கு வந்து சட்டத்தில் சரத்துக்கள் இடம் இருக்குது. இந்த மாதிரி இந்த பிரச்சனை முன்னாடி வந்தப்போ முன்னாள் முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அப்போது அந்த வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் பிரகாரம் இந்த செக்ஷனில் அதை கேட்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்மொழிகிறார். அப்போது தாவேக தரப்பில் என்ன பண்ணுறாங்க பார்த்துட்டு, சரி ஓகே, ஒரு கோரிக்கை அவங்களும் சேர்த்துக்க சொல்கிறாங்க, நம்ம தீர்மானத்தில் அவங்களும் ஒரு பாயிண்ட்டை சேர்த்துக்க சொல்கிறாங்க, சேர்த்துக்கோன்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிறாங்க. இதுக்கு வந்து அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட தாவேக்கல்ல எந்த எதிர்ப்பும் கிடையாது. என்னடா திமுக ஒரு விஷயத்த சொல்லுதே ஏற்றுக்கிறோமே அப்படின்னு இல்லை. என்ன நடந்ததுன்னா, முதலமைச்சர் எடுத்துகிட்டு வர்றாரு, இதை இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு மத்திய அரசுக்கு அனுப்பிச்சிட்டா நம்ம வந்து இந்த விஷயத்தில் எல்லாம் ஒத்துமையாக இருக்கும், மத்திய அரசு நம்மளை கேட்காம செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஃபைல் ஒர்க்கு பேப்பர் ஸ்பீடப் பண்ணுறதுக்கோசரம் அனுப்பிட்டாங்க. இன்றைக்கி பேரவையில் என்ன சொல்கிறாருன்னா, சபாநாயகர் மத்திய அரசுக்கு அனுப்பிச்சாச்சு, முதலமைச்சரோட உத்தரவு வாங்கி அந்த தீர்மானத்தை நாங்கள் பிரதமருக்கு அனுப்பிச்சிட்டோன்றாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஏங்க ஆல்ரெடி அதில் தப்பு இருக்குது, அது சரியாக பண்ணலை, டெக்னிக்கலாக அதில் பிரச்சனை இருக்குதுன்னு நாங்கள் பாட்டுன்னு கத்திக்கிட்டு இருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் பாட்டுன்னு அனுப்பிச்சிட்டிங்கன்னா அப்போ எங்களை பேச விடுங்கன்னும் போது சபாநாயகர் வந்து அனுமதி மறுக்கப்படுகிறது. சரி, அப்படி என்ன தான் அவங்க பேச இருக்கிறாங்க? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி இந்த பிரச்சனை வந்து அண்ணா காலத்துலேருந்து இருக்குது. அதாவது அதிமுக பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா, அண்ணா காலத்துலேருந்து இந்த பிரச்சனை இருக்குது, மொத்த காவேரி ஆற்றுல எங்கேயுமே நீ அணையம் கட்டக்கூடாது, ஒன்றும் கட்டக்கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியை நீ கொடுத்து தான் ஆகணும், 170 டிஎம்சிக்கு மேலே அப்படின்னு நான் ஒரு ஆணை வாங்கி கோர்ட்டு உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிவிட்டு அந்த ஆணையை வந்து நான் கெசட்லேயே போட்டு அந்த பஞ்சாயத்தை முடிச்சிட்டோம். இது ஒன்றே போதும், இதை வச்சு கோர்ட்டில் போட்டு நம்ம தீர்வை கேட்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் யாரை கேட்டு நடுவர் மன்றம் அவங்க கொடுத்தாங்க திமுக, நீங்கள் பாட்டு உங்கள் இஷ்டத்துக்கு எங்கள் உறுப்பினருக்கெலாம் கொடுக்காம நீங்கள் யாரை கேட்டு உள்ளே சேர்த்திங்க. அப்படி அதை என்ன சொல்கிறாங்கன்னா, கிரிக்கெட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸு, அந்த ரூல்ஸை வந்து நாங்கள் வந்து ஏற்றி கெசட்டில் போட்டு தீர்ப்புலாம் வாங்கிட்டோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, T20க்கு நான் புதுசாக ரூல்ஸ் போடுறேன், 50 ஓவர்ஸ்க்கு நான் வேறு ரூல்ஸ் எடுத்துகிட்டு வரேன், அப்படி அந்த ஆட்டெல்லாம் ஆடாதீங்க. காவேரி ஒரு ஆறு, இந்த ஒரு ஆறுக்கு ஒரு தீர்ப்பாயம் வந்தாச்சு, அந்த ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாச்சு, அதை அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் நாங்கள் அதை உறுதி செஞ்சுட்டோம். அந்த விஷயத்தில் காவேரி பாதுகாப்புக்கு என்னென்ன பண்ண முடியும் அத்தனையுமே அதிமுக பண்ணிடுச்சு. இன்றைக்கி கர்நாடகாவில் இந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு அதை வச்சு சட்ட ரீதியாக நீங்கள் போராட்டம் பண்ணுங்கள். புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டு நடுவர் மன்றத்துக்கு ஒருவேளை மத்திய அரசு சிபாரிசு சொல்லிச்சுன்னா தேவையில்லாமல் துணை பிரச்சனையை நீங்கள் தூண்டி விட்றீங்க. புதிய பிரச்சனை வரும், இப்போ புதிய பிரச்சனை வரும். நடுவர் மன்றமும் கிடையாது, எதுவும் கிடையாது, விவாதமே கிடையாது. இதுதான் கோர்ட்டு சொல்லிச்சு, நீ கட்டக்கூடாது, என்னை கேட்காம நீ செய்யக்கூடாது, அதுக்கு ஆணை இருக்குது. அப்படி இருக்கும்போது பேச்சுவார்த்தை பண்ணுறோம், நடுவர் மன்றம் கொடுங்க, மேகதாதுவை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம், எதுக்கு ஒத்துக்கிறீங்க, ஏன் போகிறீங்க
அது வந்து தேவையில்லாத பிரச்சனை வரும், இது விட்டா இன்னொரு நாள் பின்னாடி தலைவலியாக வந்துடும் அப்படின்றாங்க. இப்போ இந்த ஃபைலை நீங்கள் போட்டு அனுப்பிச்சிட்டிங்கன்னா டெல்லியில் அதை வச்சுக்கிட்டு சரி நடுவர் மன்றம் மேகதாதுக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிடுறான். அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் நேரம் நடுவர் மன்றம் சொல்லியிருக்கோம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னாங்கன்னா இந்த நடுவர் மன்றத்துக்கு எவன் கோர்ட்டுக்கு போகிறது, யார் கஷ்டப்படுறது, எதுக்கு இந்த இந்த இது வந்து விளையாட்டு வினையானது மாதிரி, இதை பண்ணாதீங்கன்றத அதிமுக நியாயமான அச்சம் தான் அது. ஆமாம், இதே சிபிஐ சிபிஎம்மும் அதே தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி பேசும்போது கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ என்ன சொல்கிறாருன்னா, பேரவைத் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அன்றைக்கே கேட்டேன் இதில் யாருக்குன்னா ஆட்சேபம், அன்றைக்கெல்லாம் எல்லாம் வாயை மூடிட்டு கம்முன்னு இருந்தீங்க, அப்புறம் இன்றைக்கி வந்து அது இல்லை இது இல்லை மேகதாது பற்றி பேச நான் அனுமதிக்க மாட்டேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா நான் நீ கையை தூக்குனேன், எனக்கு நீங்கள் என்னை பேச விடல, அவங்க சொன்னாங்க இல்லைன்றதெல்லாம் எனக்கு இல்லை, நான் அன்றைக்கி கையை தூக்குனேன், இந்த பிரச்சனை இது டெக்னிக்கலாக இது பிரச்சனை போகுது, இது விவசாய பிரச்சனை அப்படின்னு நான் கையை தூக்குனேன், அதுக்கப்புறம் பேரவை முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் அவைக்கே வந்து நான் லெட்டர்லாம் கொடுத்தேன், நீங்கள் என்னை கேட்கல அப்படின்னு இன்றைக்கி அவையில் அவர் பதிவு பண்ணுறாரு. கம்யூனிஸ்ட் எம்எல் இது அவையில் எந்த அளவுக்கு போகுது, எதெல்லாம் ஏற்றுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பேரவைத் தலைவருக்கு. அன்றைக்கி ஒரு வார்த்தை லைட்டாக கவனமாக இருக்கணும், பார்த்து செய்யணும், அசால்ட்டாக இருக்கக்கூடாதுன்னதுக்கே செங்கோட்டை நெஞ்சு அந்த வார்த்தையை வந்து பார்த்து நீக்குங்க அப்படி இப்படின்னாங்க. கட்சியில் என்ன ஆகி போச்சுன்னா டெக்னிக்கலாக தேவையில்லாமல் ஒரு புது பிரச்சனையை இவங்களே உருவாக்கிக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிபிஎம் சிபிஐ இதே நிலைப்பாட்டில் இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சொல்லுதுன்னா, ஒரே ஒரு ஆறு, இந்த ஒரு ஆறில் இந்த குறுகில் அணை கட்டுறது நெடுகில் அணை கட்டுறது எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவருக்கு அதிகாரம் இருக்குது, அவர் ஒரு யோசனை சொல்கிறாரு, மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர். அப்போ உதயநிதி அவர்கள் கொண்டு வந்த சிறப்பு அந்த சேர்க்க வேண்டிய அந்த பகுதியில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் பேரவை விதி 104 எல்லாருக்கும் காப்பி கொடுக்கணும் அப்படின்றத இன்பதுரையும் பதிவு பண்ணுறாங்க, கணேஷ்குமார் பாட்டாளி மக்கள் கட்சியிலையும் பதிவு பண்ணிட்டு, அப்போ நாங்களாம் எதுக்கு இருக்கிறோம், இது ஏன் அவசரம், அதை பார்த்துட்டு இது சேர்க்கலாமா வேணாமா அப்படின் போது இது வந்து நம்மளே தேவையில்லாமல் அவங்களுக்கு மேகதாது அணை கட்டுறதுக்கு தேவையில்லாமல் ஒரு சாக்கு கொடுக்குற மாதிரி இருக்கே. ஆற்றுல எதுக்கு கட்டுற, நீ கட்டாத, உனக்கு நடுவர் மன்றமும் இல்லை பேச்சுவார்த்தையெல்லாம் ஒரு வெங்காயம் முடிஞ்சுதுன்றப்பல பாட்டாளி மக்கள் கட்சி. அப்போது இதில் என்ன ஆகிப்போச்சுன்னா இப்போ சிக்கலாகி போச்சு. இப்போ இதை நீங்கள் அவையில் பேச விட்டு இது பெருசாகிடுச்சுன்னா, ஆஹா ஃபஸ்ட்டு கொண்டு வந்த ஒரு சிறப்பு தீர்மானம், அதுவும் காவேரி பிரச்சனை மேகதாது பிரச்சனை, ஃபஸ்ட்டு தீர்மானத்திலே கோலா நமக்கு மைனஸா அப்படி இது வெளியில் இதாகிடக்கூடாதுன்றதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, அதை இப்படி பேசக்கூடாது, நான் முடிவு பண்ணுவேன், 110 கீழே அவர் பேசுகிறாரு, அப்புறம் அமைச்சர் பேசுகிறாரு, அப்புறம் அவங்கெல்லாம் பேசணும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து கட்சி தலைவர், எனக்கு 0 ஹவரில் முன் அனுமதி ஃபஸ்ட்டு கொடுங்க, ஏன்னா இது பெரிய பிரச்சனை, தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் கடைசியாக 2 நாளைக்கு முன்னாடி போட்டோ எடுத்து அன்றைக்கி தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் தகவலை சொல்லலை. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வில்சன் அவர்கள்கிட்ட கேட்டு அதற்கு தேவையான ஆலோசனை எல்லாம் எடுத்து ஈவா வேலை சொல்லி அதெல்லாம் பேசி இந்த மேகதாது பிரச்சனை முக்கியன்றதுனால ஒரு ஆலோசனை சொன்னோம், அதை ஏற்றுக்கிட்டீங்க சந்தோஷம்னு இவங்க பதிவு பண்ணுறாங்க. யாரு, திமுக. அந்த விஷயத்தை திமுக தாமக அமைதியாக போகுது. பட் அதிமுகவில் அதை ஒத்துக்க முடியும். அவங்க திமுக எப்படி இதில் காம்ப்ரமைஸ் ஆகிறாங்க? அதிமுகவுக்கு தோன்றக்கூடிய அச்சம் ஏன் திமுகவுக்கு தோன்றல? இல்லை, ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே உள்ள அரசியல் பார்க்கணும். கர்நாடகா பிரச்சனையில் நீர் பிரச்சனையில் வந்து அதிமுக வந்து சாதிச்சிச்சு. அதிமுக எப்படி சாதிச்சுதுன்னா, அந்த 2017-18 காலங்களில் தான் அது வருது, அது கேஸு கோர்ட்டு தீர்ப்பு எல்லாம். அப்போ அம்மையார் ஜெயலலிதா இருக்கிறதுனால அதை என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அதாவது அதிமுக ஆட்சி இருக்கிறதுனால அதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக போகுது. அதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா காலத்துலேயும் ஒரு சில தீர்ப்புக்கு வருது. அப்போ இதெல்லாம் நீங்கள் தேதியாக பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே அந்த 10 வருஷம் இருந்தது பாருங்கள். அந்த ஆட்சி காலத்தில் இதெல்லாம் வரும்போது ஒன்றை மாற்றி ஒன்று கோர்ட்டுக்கு போகிறது, அதை கெசட்டில் ஏற்றுறது, தீர்ப்பை ரெடி பண்ணுறது, நடுவன் காவேரி நீர் மேலாண்மை என்ன சொல்லுது, தண்ணி எவ்வளோ விடணும், எல்லாத்தையுமே பேப்பர் ஒர்க்கெல்லாம் கரெக்டாக லீகலாக எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்டாங்க. பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ இதில் திமுகவோட பங்களிப்பும் இருக்கணும் இல்லையா? இப்போ திமுகவும் வந்து போராடி இருக்கு. இப்போ 5 வருஷமாக வந்து திமுக ஆட்சியில் மேகதாதுல அணை கட்ட விடலை, அவங்களும் முன்னெடுத்துருக்காங்க. அப்போ இதில் எங்களுக்கும் பங்கு வேணும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மேகதாதுன்னு ஒரு பிரச்சனை தனியாக இருந்தால் அந்த பிரச்சனைக்கு இது நடுவர் மன்றம் கொண்டு வரணும்னு திமுக தான் இன்றைக்கி போராட்டப்பட்டுச்சு. ஒருவேளை நாளைக்கு நடுவர் மன்றம் வந்து அந்த நடுவர் மன்றம் தமிழகத்துக்கு சாதகமாக இருக்குமே, அந்த வெற்றி யாருக்கு போகும்? திமுக. ஓகே. அப்போது காவேரி பிரச்சனையில் அதிமுக பண்ணியிருக்கு, ஆனால் மேகதாது காவேரிக்குள்ளே மேகதாதுன்னு வரும்போது அது திமுகவோட பங்களிப்பு இருக்கும்னு இவங்க சேர்க்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, மொத்தமே 6 தான், நீனா 6குள்ளே மேகதாது அங்கே ஆடு இங்கே ஆடுன்னு தனித்தனியாக சேர்க்குற, மொத்தமாக கிடையாது நிப்பாட்டுன்றது அதிமுக பார்வை. சிபிஐ என்ன சொல்லுது, ஐயோ அது கரெக்டு தானே, இது தண்ணி பிரச்சனை விவசாய பிரச்சனை, நீங்கள் புதுசாக ஒரு வாய்ப்பை கொடுக்காதீங்க, பாஜக கிட்ட இப்படி ஒரு ஃபைலு போச்சுன்னா அவங்க இதை வச்சு கூட அல்வா மாதிரி சிண்டு பிடிச்சிருவாங்கன்னு சிபிஐயும் பாட்டாளி மக்கள் கட்சியும் சொல்லுது.
இதுதான் இங்கே இதில் என்ன ஆயிடுச்சுன்னா அனுபவம் இல்லாதனால தாவேக்கா இதை கணிக்க தவறிவிட்டது. ஒரு முதலமைச்சரோட சிறப்பு தீர்மானம்னு வரும்போது அது டிராஃப்ட் எவ்வளோ நல்லா இருக்கணும், அது உள்ளே பூந்து ஒரு கரெக்ஷன், ஒரு அடிஷன், ஒரு எடிஷன் இதெல்லாம் வரக்கூடாது. இது ரீல்ஸ் போட்டு சாங்கு போட்டு வைப்பு சேர்க்கறது, ஒட்டுறது, அட்லி ஐயா வேலை கிடையாது. இது அதுக்கு மேலே. ஏன்னா இது வந்து பல வருடங்கள் அதாவது அறிஞர் அண்ணா காலத்தில் இருந்து, ஐயா கலைஞர் காலத்துலேருந்து, எம்ஜிஆர் காலத்துலேருந்து, ஜெயலலிதா அவர்கள் காலத்துலேருந்து, ஸ்டாலின் அவர்களத்துலேருந்து இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் அந்தந்த நேரத்தில் அந்தந்த ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு என்னென்ன சாத்தியம் இருந்ததோ சட்ட ரீதியாக வெற்றி பெற முடியுமோ அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அந்த விஷயத்தில் ஜெயலலிதாவோட ஸ்கோர் இருக்குல்ல டுவர்ட்ஸ் காவேரி, அது பீக். அவங்க வந்து 100 ரன்ஸ் அடிச்சுக்கிறாங்க. உண்மை. இவங்கெல்லாம் வந்து 50 ரன் 70 ரன் அடிச்சிருக்காங்க. இவங்களாம் நாட் அவுட்டு, அவங்களும் நாட் அவுட். அவங்க 100 நாட் அவுட்டு. இவங்க என்ன சொல்கிறாங்க, எப்போ 100 நாட் அவுட் இருக்கும்போது நீ 20 ரன்ஸ் அடிக்கிறேன், 50 ரன்ஸ் அடிக்கிறேன்னு ஏன்ப்பா இதெல்லாம் சேர்க்குற, இது தப்புன்றதான். இன்றைக்கி வந்து அவங்களுக்கு பேசுறதுக்கு அனுமதி இல்லை. இவர் பேரவைத் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, செய்தி ஆகணும், செய்தியில் தலைப்பு செய்தியாக எடப்பாடி பழனிசாமி வரணும், அதனால் அவையில் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு பிரச்சனை பண்ணுறாரு, அவைக்கு வெளில போய் என்ன பேசுகிறாரோ பேசிக்கிட்டோம் அப்படின்னு அவர் பதிவு பண்ணுறாரு. அவர் வெளில போய்ட்டு அவங்கள பேச விடல. இது பெரிய பிரச்சனை. இது பெரிய பிரச்சனையை பேசுகிறதுக்கு போகிறேன். தமிழ்நாடு பிரச்சனை, ஒரு ஏதோ வந்து ஆக்சிடென்ட்டு, திருவள்ளூரில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்கள் மடைமாற்றம் பண்ணி நீங்கள் திசை திருப்புறீங்கன்ற மாதிரி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுதான் இன்றைக்கி நடந்த அந்த பிரச்சனை. இதில் இன்னொன்று ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சபாநாயகரோட அந்த போக்கு இருக்கு இல்லைங்களா, ஐயாவோடது, ஜெயசிடி பிரதமர், நான் யாரையுமே இனிமேல் மேகதாதை பற்றி பேச மாட்டேன், ஏன்னா நாங்கள் தீர்மானம் போட்டு நிறைவேற்றிட்டோம், பிரதமர்கிட்ட போயிடுச்சு, இது குறித்து இனிமேல் பேசுறதுக்கு அனுமதி இல்லைன்றது. அதுதான் பிரச்சனை.